மக்களவை மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக ஊர்தோறும் சென்று ஆதரவு திரட்டி வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக தலைவர் அமித்ஷாவுடன் பங்கேற்றார். அப்போது அவருக்கு வெள்ளி வேலும் அமித்ஷாவுக்கு கதாயுதமும் பரிசாக வழங்கப்பட்டன. பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் எட்டயபுரம், விளாத்திக்குளம், சூரக்குடி, வேம்பார், சாயல்குடி, ஏர்வாடி, ராமநாதபுரம், போகலூர், பரமக்குடி, பார்த்திபனூர், மானாமதுரை, சிவகங்கை உள்ளிட்ட ஊர்களில் வேனில் சென்று முதலமைச்சர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களவை தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற துரோகிகள் சிலரே காரணம் என்றார். குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் முழுவதையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சில துரோகிகளால் இந்த இயக்கத்தை காட்டிக் கொடுக்கின்ற துரோகிகளுக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் அதிமுக அரசு மீது வீண் பழி போடப்படுவதாக கூறிய முதலமைச்சர், 2010ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியில்தான் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு 243 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது என்றார். ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 243 ஏக்கர் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன். அன்றைய தினம் தொழில்துறை அமைச்சராக இருந்தது ஸ்டாலின். அந்த இரண்டாவது விரிவாக்குவதற்கு நிலம் வழங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தொழில்துறை அமைச்சராக இருந்தால் மு.க. ஸ்டாலின். இப்படி இந்த தொழிற்சாலை விரிவாக்குவதற்கு துணை நின்றுவிட்டு எங்கள் மீது இப்பொழுது பழி சுமத்திக் கொண்டிருக்கின்றார். 2010ஆம் ஆண்டிலேயே திமுக அரசு நினைத்திருந்தால் ஸ்டெர்லைட் ஆலையை மூடியிருக்கலாம் என்ற அவர், இப்போது மக்களின் விருப்பத்திற்கு இணங்க ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது அதிமுக அரசுதான் என்றார். இவர்கள் போடுவது நாடகம், மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கையுள்ள கட்சி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக மக்கள் எண்ணுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதமாக ஆலையை மூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் நல்வாழ்வுக்காக பல்வேறு திட்டங்கள் செய்து வருவதை பட்டியலிட்ட முதலமைச்சர், 6 பிரிவுகளாக உள்ள தாழ்த்தப்பட்டோரை தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற ஒரே பெயரில் ஒருங்கிணைக்க அரசு குழு அமைத்துள்ளது என்றார். சென்னை அருகே 2000 கோடி ரூபாய் செலவில் உணவு பூங்கா அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இதன் மூலம் ஆன்லைனிலேயே விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்பனை செய்யலாம் என்றார். சென்னைக்கு அருகே 2000 கோடியில் உணவு பூங்கா அமைக்கிறோம். அப்படி உணவு பூங்கா அமைக்கின்ற பொழுது ஒரு 10 மாவட்டங்களை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம். முதற்கட்டமா அங்கே மிகப்பெரிய மார்க்கெட், காய்கறி மார்க்கெட். அங்க ஆன்லைன் மூலமா நீங்க உங்களுடைய நிலத்தில் விளைந்த காய்கறிகளை அந்த மார்க்கெட்ல வைக்கலாம், ஆன்லைன்லயே விற்கலாம். உங்களுக்கு விலை கட்டுப்படி இல்லைன்னா அங்கேயே குளிர்சாதன அமைப்பு வச்சிருக்கிறோம், அதுல போய் நீங்க ஸ்டாக் வச்சுக்கலாம். அது கட்டணம் கிடையாது. பிரதமர் மோடி அறிவித்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தின் 25 லட்சம் விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் கிடைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இதேபோல விவசாயிகளுக்கு தொடர்ந்து நன்மை கிடைக்க அதிமுக கூட்டணி பணியாற்றும் என்றார். விளாத்திக்குளத்தில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாட்டிலேயே அரசு கல்லூரிகள் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மட்டும் 76 அரசு கல்லூரிகள் உள்ளதாக குறிப்பிட்டார். விளாத்திக்குளம் பகுதியில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். அனைத்து தர மக்களுக்கும் கல்வி கிடைக்க என்பதற்காக அம்மாவுடைய அரசு திட்டங்களை தீட்டி இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது 65 கலை மற்றும் அறிவியல் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 11 அரசு கலை மற்றும் கல்வி கொடுத்து இன்னைக்கு குறைந்த கட்டணத்தில் கிராமத்தில் இருந்து நகரம் வரை ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். அதே போல வேளாண்மை கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, ஐடி கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு படித்த பட்டமன்ற எண்ணிக்கை உயர்ந்திருக்குது.